திருத்தணி முருகன் திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. இது வடதமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இந்த தலம் பல சிறப்புகளையும் வரலாற்றையும் கொண்டுள்ளது. திருத்தணி தலத்தின் பெயர் காரணம் மற்றும் வரலாறு. சினம் தணிந்த தலம். சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கிய முருகப்பெருமான் சினம் தணிந்து அமைதியாக வந்து அமர்ந்த தலம் இது. சினம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என பெயர் பெற்றது. அதுவே மருவி திருத்தணி என ஆனது. வள்ளி திருமணம். முருகப்பெருமான் இங்குதான் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். தனது அமையன் பிள்ளையாரின் உதவியுடன் வள்ளியை மணந்ததாக வரலாறு கூறுகிறது. பழமை. இந்த கோவில் சோழர்களால் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சங்க கால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையிலும் இக்கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. அருணகிரிநாதர் மற்றும் முத்துச்சாமி தீட்சிதர். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதராலும் முத்துச்சாமி தீட்சிதராலும் பாடல் பெற்ற தலம் இது. திருத்தணி முருகனின் சிறப்புகள். வேல் கிடையாது. மற்ற முருகன் கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பதில்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. முருகப்பெருமான் இங்கு சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் காட்சியளிக்கிறார். சூரசம்ஹாரம் இல்லை. முருகப்பெருமான் சினம் தணிந்து அருள் புரியும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை.